அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அது கிழமை நீதிமன்றம் நடந்துச்சுல, அதுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் செலெக்ஷன் ஆகிருக்காங்களோ அந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வரும்பொழுது ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நம்பர்கள் கமெண்ட்ஸில் சரி அதை ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி சார் மாதிரி ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எது சார் அப்படின்னு சொல்லி பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுங்கள் சார் கேட்டிருந்தீங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் காலையிலே போட்டேன். இது வரைக்கும் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணாதவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா கூகுளில் போய்ட்டு எம்ஹெச்சி ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் போட்டிங்கனாலே அந்த பிடிஎஃப் வருது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் விஷன் வித்தவுட் கிளாஸ் வித் கிளாஸ் லெஃப்ட் ஐ ரைட் ஐலாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் டாக்டரே வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட தான் இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். அவங்க தான் சைன் பண்ணி சீல் வைப்பாங்க. இதில் உங்களோட சிக்னேச்சர் ஒன்று போட்டுட்டு இந்த இதில் ஸ்டேஷன் டேட் வந்து போட்டு இதை ஃபில் பண்ணி மறக்காமல் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு போகும்போது கொண்டு போகணும். அப்படி இல்லைனா உங்களை வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு, அதாவது டிரைவ் பண்ணுற அது ப்ராக்டிக்கல்னு நம்ம சொல்லலாம். நம்ம வந்து வண்டி ஓட்ட சொல்லுவாங்க, ஓட்டி காட்ட சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லை, இது கூட நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து ஜெராக்ஸ் காப்பியில் செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு வந்து நம்ம கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கில் டெஸ்ட்டு நீங்கள் டிரைவர் என்பதனால நீங்கள் வந்து காக்கி சட்டை, ரைட்டா, காக்கி சட்டை வந்து யூனிஃபார்ம், காக்கி சட்டை டிரைவருக்கு போடக்கூடிய அந்த யூனிஃபார்ம் ரெடி பண்ணி அதை வந்து போட்டு போகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஆல் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் டிக்கெட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் வந்து காக்கி சட்டை யூனிஃபார்ம்ன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ரைட்டா. ஸோ அது இந்த டைம் சொல்கிறாங்களா இல்லையான்றதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம், அதாவது இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து சென்னையில் நடக்குமா சார் இல்லை டிஸ்ட்ரிக்டில் வந்து நடக்குமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஆல் டிக்கெட் வந்தால் தான் தெரியும். இருந்தாலும் கூட இதுக்கு முன்னாடிலாம் பார்க்கும்பொழுது ஸ்கில் டெஸ்ட்டு மேக்ஸிமம் வந்து சென்னையில் மட்டும் தான் வந்து நடத்திருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பார்த்தாலே தெரியும், கம்மியாக தான் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே சென்னைக்கு வர சொல்லுவாங்க. நீங்கள் சென்னையில் தான் மேபி நிறையா வந்து ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கும், ரைட்டா. டிஸ்ட்ரிக்டில் இருக்காது, சென்னையில் மட்டும் தான் நடக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஆல் டிக்கெட் வந்துச்சுன்னா உங்களுக்கு எங்கே சென்னையில் வந்து எந்த இடத்துல இருக்கும், சென்னையில் எங்கே என்ன டைமுக்கு வரணும் அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஐ ஃபிட்னஸ் வந்து சர்டிஃபிகேட். இது இல்லாமல் செலெக்ஷன் ஆகாதவர்கள் வந்து நிறைய டவுட் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அதுவும் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்றேன். சார் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க, சார் இன்னொரு லிஸ்ட்டு வருமா, ரிஜெக்டட் லிஸ்ட்டில் நேம் வரல, செலெக்ஷன் லிஸ்ட்டில் நேம் வரல. அதாவது ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகாதவங்க பேர் எல்லாமே வந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ செலெக்ஷன் ஆகிற ரேஞ்சில் மார்க் கூட இருந்திருக்கலாம் மேபி உங்களுக்கு. ஆனால் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை, டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, சம்திங் அந்த அந்த ரீசன் அவங்களே போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ரீசன்னால் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்டா. அதுக்காக வந்து செலக்ட் ஆகாதவங்க எல்லாமே ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது. கட் ஆஃப் மார்க்குக்கு நீங்கள் கீழே இருக்கீங்க, கட் ஆஃப் லிஸ்ட் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. அந்த கட் ஆஃப் மார்க்குக்கு நீங்கள் கம்மியாக எடுத்துருந்தீங்கன்னா உங்கள் பேர் வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்லையுமே இருக்காது. ஏன்னா நீங்கள் அந்த அவங்க நிர்ணயிக்கப்பட்ட அந்த கட் ஆஃப்க்கு நீங்கள் மேலே மார்க் எடுக்கலை. ஸோ நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகலை, அப்படி தான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் மீனிங். ஒரு சில பேர் வந்து சார் நான் வந்து அவங்க சொல்லக்கூடிய கட் ஆஃபும் வச்சுருக்கேன், ஆனால் என்னுடைய பேர் வந்து லிஸ்ட்டில் வரல பண்ணுறீங்க. மேபி ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேருக்கு தான் பாருங்கள். அதுலேயும் இல்லை அப்படின்னா மேபி வந்து நீங்கள் சரியாக அந்த ரிசர்வேஷனை சரியாக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. அது ஏதாவது ப்ரியாரிட்டியில் இருக்கலாம், உமன்ஸில் இருக்கலாம். ஸோ உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை பாருங்கள். அது மேபி வந்து சரியாக நீங்கள் பார்க்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்கள் பேர் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருந்துமே உங்கள் பேர் வரலைன்னா நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வந்து இமெயில் ஐடி, மொபைல், அவங்க நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து தொடர்பு கொண்டு இது மாதிரி நீங்கள் சொன்ன கட் ஆஃப் நான் அதிகமாக மார்க் எடுத்திருக்கேன், ஏன் என்னை வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் என் பேர் வரலன்னு நீங்கள் அங்கே வந்து என்கொயரி வந்து பண்ணிக்க வந்து கேட்டுக்கோங்க. ஒன்று, ஏன் இவ்வளோ மோசமாக இருக்காங்க, ஒரு சின்ன அப்டேட் கூட கொடுக்க மாட்டுறாங்க. இந்த எம்ஹெச்ஓய் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமில் எல்லாம் அநியாயத்துக்கு டிலே பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஏதாவது அப்டேட் இருக்குமான்னு ஒருத்தர் வந்து அதாவது இப்போ வந்து டிரைவருக்கு மட்டும் தான் அப்டேட் வந்திருக்கு இல்லையா. அப்போ எக்ஸாமில் ஜூனியர் பைலட், சீனியர் பைலட்டுக்கும் ரிசல்ட் வரல. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேனுக்கு அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற அந்த இது கூட இன்னும் வராமல் இருக்கு இல்லையா. ஸோ இதனால் வந்து நிறைய பேர் இதில் தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த அப்டேட் வராதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும், நம்ம சொன்ன டைமில் வந்து எல்லாமே சரியாக நடக்குன்ற மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. அரசு பணிகளில் ஃபில் பண்ணுறதுல காலதாமதம் ஆகும். ஸோ எக்ஸாமுக்கு டிலே பண்ணுவாங்க, ரிசல்ட்டு கொடுக்க டிலே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எல்லாத்துலேயுமே காமனாக நடக்கக்கூடியது. அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பிலையுமே எஸ்ஐக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்காமல் இருக்காங்க, அது டிலே ஆகிட்டு இருக்குது. டிஆர்பியில் எதுக்குமே எக்ஸாம் வைக்காமல் இருக்காங்க. ஸோ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு மட்டுமல்ல மற்ற டிபார்ட்மெண்ட்லையுமே இதுதான் நடந்துகிட்ருக்கு. இவங்களாச்சும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாருங்கள், ஏதோ எக்ஸாம் வச்சு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, எக்ஸாம் தள்ளி போச்சு, அப்புறமா எக்ஸாம் வச்சாங்க, அதுக்கப்புறம் மார்க் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாதவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ரிசல்ட் கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரைட்டா. ஸோ நாம் நினைக்கிற மாதிரி ஸ்பீடெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கிற வேலைகள்லாம் வந்து செய்ய மாட்டாங்க. அது வரும்போது வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மனநிலையை வந்து நம்ம மாற்றிக்க வேண்டியதான், வேறு வழி கிடையாது. ஏன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமில் ஜூனியர் பையில் இப்போ உங்களுக்கே இவ்வளோ கடுப்பாக இருக்குன்னா, மே மாதம் உங்களுக்கு முன்னாடியே எக்ஸாம் எழுதிட்டாங்க. மே மாதமே ஒரு எக்ஸாம் எழுதினாங்க. அந்த டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், அவங்களுக்கு டிரைவரு அந்த மாதிரிலாம் வந்துச்சு. அந்த மே மாதம் நடந்த எக்ஸாமுக்குமே டிரைவருக்கு மட்டும் தான் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ஸ்பீடாக முடிச்சிட்டாங்க. இப்போயும் பாருங்கள், கீழே நீதிமன்றங்களே டிரைவருக்கு மட்டும் தான் ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம் இல்லையா, மற்றவங்களுக்குலாம் ஸ்லோவாகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு டைப்பிஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டே முடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுக்காம இருக்காங்க. இது நான் மே மாதம் நடந்த உங்களுக்கு, அதாவது கீழே நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு வேகன்சி கொடுத்தாங்க. சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். கமெண்ட்ஸில் சார் அதுக்கான அப்டேட் தான் கொடுங்க சார் நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்கே இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே வராமல் இருக்குது. அப்போ அவங்க எந்த அளவுக்கு கடுப்பில் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக வந்து டிலே பண்ணிட்டு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பண்ணுறாங்க ரைட். அதனால் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், மனசை தேத்தி தான் ஆகணும். அடுத்தது வெயிட்டிங் லிஸ்ட் வருமானறாங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போதைக்கு வெயிட்டிங் லிஸ்ட் வராது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபைனல் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க இல்லையா, ஸ்கில் டெஸ்ட்டு முடிச்சுட்டு இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு அப்போ வேணால் உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இன்னொரு லிஸ்ட் வருமானா, இன்னொரு லிஸ்ட்டுன்னு போட்டிருக்காருல ஒருத்தர், சார் இன்னொரு லிஸ்ட் வருமானு, அது வந்து இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து 28/2 முடியுதா, 28/2 முடியுதா, இந்த 28/2 வந்து போகிறாங்க இல்லையா. ஸோ இவங்களில் சர்டிஃபிகேட்டை மறுபடியும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஏதாவது தப்பு பண்ணுவாங்க, சரியாக போக மாட்டாங்களா, வேறு ஏதாவது போஸ்டிங்கில் இருப்பாங்க, அட்டன் பண்ண மாட்டாங்க, அல்லது அந்த டிரைவிங்கில் ஏதாவது இஷ்யூவாக இருக்கலாம், அவங்க சரியாக பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது டிரைவருக்கு வந்து இன்னொரு லிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் மெட்ராஸ் கோர்ட்டில் ஒரு குறிப்பிட்ட வேகன்சி வந்து சொல்கிறேன், அந்த மே மாதம் எக்ஸாம்னு, அதுக்கப்புறம் தான் டிரைவருக்கு வந்து 2 லிஸ்ட்டு கொடுத்தாங்க. ஸோ டிரைவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ஆட்கள் கிடைப்பது, அதாவது மாணவர்கள் கிடைப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு ரைட்டா. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு அவங்க நினைக்கக்கூடிய அந்த அவங்க நிர்ணயிக்கக்கூடிய கல்வி தகுதி ஆகட்டும், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து வரமாட்டேங்குது. ஸோ அதனால் 2வது லிஸ்ட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வரும்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போயும் அவங்க வந்து ஏதாவது வேக்கன்சியை விட கொஞ்சம் அதிகமாக ரேஷியோவில் கூப்பிட்ருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் வரலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அது மாதிரி வந்திருக்கு. வெயிட் பண்ணுங்கள் ரைட்டா. மறுபடியும் ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு செகண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லி கூப்பிடலாம். அது இந்த ஃபஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டில் எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்க, அவங்க அந்த வேக்கன்சி எல்லாமே ஃபில் பண்ணிடுறாங்களான்றதை பொறுத்து அது அமையும். அது மட்டும் இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்கும் வராது செகண்ட் லிஸ்ட்டு. ஏதோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தர் 2 பேர் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து மிஸ் ஆகலாம். அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த ரிசர்வேஷனில் இருக்கிறவங்க வராமல் போகலாம், ஆப்சென்ட் ஆகலாம், இல்லை அவங்ககிட்ட சர்டிஃபிகேட் இல்லாமல் போகலாம். அந்த மாதிரி மிஸ் ஆகிறவங்களுக்கு மட்டும் அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் அந்த கம்யூனிட்டிக்கு மட்டும் மீண்டும் இன்னொரு லிஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க. அது இதுக்கு முன்னாடி அது மாதிரி கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஒட்டுமொத்தமான அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிசல்ட்டை வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், எக்ஸாமினர் இதெல்லாம் எப்போ சார் வரும்னு கேட்டிங்கன்னா, பொறுமையாக தான் வரும். இப்போ வரும் அப்போ வரும்னு தெரியாது. அவங்க பொறுமையாக பண்ணுவாங்க. அது பிப்ரவரி இறுதி வரலாம், மார்ச் கூட ஆகலாம் ரைட்டா. ஸோ இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் கூட ஆகும். ஆனால் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, மெதுவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொறுத்தீங்க. இன்னும் ஒரு மார்ச் வரைக்கும் நீங்கள் பொறுத்தீங்கன்னா 1 by 1 அப்படியே பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரைட்டா. இந்த ப்ராசஸ் வந்து முடிக்கவே பிப்ரவரி ஆகிடும். அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து எக்ஸாமில் ஜூனியர் பைலோக்கு மேபி இன்டர்வியூ வைப்பாங்க. ஏன்னா அவங்க ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் ஜஸ்ட் வந்து இன்டர்வியூ மட்டும் தான். அவங்களுக்கு வேணுன்னா பிப்ரவரி இறுதி மார்ச் ஃபஸ்ட்டில் கூட வரலாம் ரைட்டா. ஆனால் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேனுக்கு மீண்டும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கொடுக்காமல் இருக்காங்க. அதை கொடுத்து அதை வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் வரத்துக்குலாம் மார்ச் மாதம் ஆகிடும் ரைட்டா. ஸோ இன்னும் நீங்கள் ஒரு இந்த 1.5 மாதம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஏதாவது அப்டேட் கிடச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.